இந்த வருடம் ஜனவரி 2026 வந்து ரொம்ப சீக்கிரம் ஓடுன மாரி இல்ல. அதாவது எங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸு, ரிப்பப்ளிக் ஹாலிடே அந்த மாரி எதுவும் ஹாலிடேஸ் விடலனாலும், பட் ஜனவரி மந்த் வந்து ரொம்ப சீக்கிரம் ஓடுன மாரி தான் இருக்குது. அ சரி ஹாலிடேஸே கணக்கு வச்சுப்போமே. ஆனா டக்கு டக்குன்னு ஓடுன மாரி இருக்கு இல்லையா? ஜனவரி. ஸ்கூல் படிக்கும்போது அந்த ரியல் ஃபீலிங் தெரியும். இப்போ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங்லாம் தெரியுது. ஆனா வேலை இருக்கிறதுனால அத பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துக்கு பார்க்க முடியறதில்ல. பட் ஆனா ஜான்வரி மந்த் ரொம்ப வேகமா ஓடுன மாரி இருக்குது. பொங்கல் ஒரு இது ஹாலிடேஸு, அப்புறம் ரிப்பப்ளிக் டே, அ வேற என்ன ஜான்வரி 1 வந்துச்சு. நியூ இயர். புத்தாண்டு வேகமா தான் போகுது. வேகமாக செல்லும் புத்தாண்டு அனைவருக்கும் நலமும், வளமும் குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் குடுக்கட்டும் கடவுள். கடவுளோ, ஒரு சக்தியோ செய்யட்டுமே! அனைவரும் நலமுடன் வாழணும். நல்லா இருக்குல்ல. இந்த மாரி காலை நேரத்தில வந்து அ இயற்கையோட வந்து உட்காரும்போது என்ன ஆகும்னா, அதாவது எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல. கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மகிட்ட இருந்து வெளியில போகும். செடிகிட்ட இருந்து ஆக்ஸிஜன் கிடைக்கும். அ அப்போ அந்த ஆக்ஸிஜன் வந்து நமக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவையானது. அப்போ அந்த செடிகிட்ட வந்து உட்காந்துருந்தீங்கன்னா, அந்த ஒரு சுவாசத்துக்கு நமக்கு நல்லாருக்கும். நல்லா இருக்குல்ல? இவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க. எங்க இருக்கு பாருங்க. மேல கிடக்கு. ஃபோக்கஸே சரியாக மாட்டேங்குது. அப்பா! அங்கருந்து கீழ வந்து அப்படியே என் லான்ல உட்காந்துருக்கேன். புல்வெளி. தமிழ் பாட்டு இருக்கு இல்லையா? புல்வெளி புல்வெளி கண்ணில் பனித்துளி பனித்துளி வந்து தூவுது தூவுது பாரம்மா. அது மாரி இருக்கு. இல்லைங்களா? வேற என்ன பாட்டு இருக்குது? நெறைய பாட்டு இருக்குதுல்ல. புல்ல பத்தி இருக்கலாம். சில பாட்டு கீரையில வரும். ஆனா புல்லுக்கும் கீரைக்கும் சம்மந்தம் இல்லையே! பரவால்ல. அனைவரும் நல்ல சந்தோஷமா இருங்க. எல்லாம் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல தெம்பு வரட்டும். மணி இப்ப சரியா 7:45 ஆகுது காலையில. அப்படியே இருக்குது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற வேல்யூபிளான கமெண்ட் வேல்யூபிளோ இல்லையா சில்லி கமெண்ட் எந்த கமெண்ட்டா இருந்தாலும் போடுங்க. கமெண்ட் போட தான் எனக்கு எத மாத்தணும், எப்படி இத மாத்தி கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கும் கிடைக்கும். ஒரு சப்போர்ட் பண்ணுங்களேன். நல்லாருக்கும். வாழ்க வளமுடன்.